Good morning. Good morning. Good morning, madam. Good morning. What nonsense is this? என்ன மேடம்? ஏன் பேஷண்டோட கேஸ் ஷீட்ல நான் பிரிஸ்கிரைப் பண்ணாத மெடிசன்ஸ்லாம் எழுதி இருக்கு? Who did this? இந்த சீட்டிங் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆயிடுச்சு. நேத்து நைட் டியூட்டி பார்த்த அத்தனை ஸ்டாஃப் இங்க முன்னாடி வந்து நிக்கணும் வித்தின் அவர். பிரியோபினேட் ஃபேட்ரை, அல்டிபேஸ்ட், இப்படி காஸ்ட்லி மெடிசன்ஸ் எல்லாம் நான் எழுதின மாதிரி எழுதி இந்த கூட்டத்துல யாரோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப காலமா லட்சக்கணக்கான ரூபாய்க்காக தான் இங்க மோசம் நடந்திருக்கு என்னோட பேர்ல. இட்ஸ் a criminal offense. மிஸ்டர் சந்திரப்பன், மேடம், யூ ஆர் த ஃபார்மசிஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த மெடிசன்ஸ்லாம் ஸ்டோர்ல இருந்து டெலிவரி ஆயிருக்கு. பிரிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பிரிஸ்கிரைப் பண்ண மாத்திரை தான் நான் சப்ளை பண்ண மேடம். ஆனா ஸ்டோர்ல இருந்து டெலிவரி பண்ண அந்த மெடிசன்ஸ் டியூட்டி நர்சஸும் பேஷண்ட்டும் பார்க்கவும் இல்ல, யூஸ் பண்ணவும் இல்ல. அப்புறம் அது எங்க போச்சு? எனக்கு தெரியும், பெரிய மாஃபியாவோட புரோக்கர் இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் இருக்கீங்க. அது யாரா இருந்தாலும் என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை தான் சீட் பண்ணிருக்காங்க. இந்த கிரைமை யார் செஞ்சிருந்தாலும் அவங்கள நான் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வருவேன். ஹலோ. எஸ் சார், நான் லீகலா மூவ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? எஸ் சார், நர்சிங் அசிஸ்டன்ட் 1 மிஸ்டர் ஸ்டீஃபன், ஹி இஸ் த சீட்டர். ஐ நோ ஹிம். சர்வீஸ்ல அவரோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப மோசம். பி கேர்ஃபுல். ஓகே சார். இஃப் யூ நீட் எனி அஃபிஷியல் ஹெல்ப் கால் மீ. தேங்க்யூ சார். ஹலோ மேடம், நான் தான் ஸ்டீஃபன். என்ன? நீங்க கொஞ்சம் மனசு வச்சா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். வாட் டு யூ மீன்? இல்ல, அதாவது எவ்வளவு வேணும்னு கேட்டா ஒரு ஷேர் யாருக்கும் தெரியாம நான் கொண்டு வந்து தரேன். இடியட், உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் இந்த பொசிஷன்ல இருக்க கூடாது. இப்படி பிடிவாதமா இருந்தா எனக்கு ஏன் வழி பார்க்க வேண்டியிருக்கும். ஸ்டாப் இட். டேய் லூசு, நான் சொல்றது நீ கேட்டா மட்டும் போதும். நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்கு. ஸ்டோரி போர்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கேமரா எடுத்துட்டு நீ வந்தா மட்டும் போதும். சொல்றது புரியுதா? அப்புறம் அந்த போர் கேஸ் இருக்கல கோபி, அவன் கிட்டயும் சொல்லிடு. ஸ்டாப் இட். டைனிங் டேபிள்ல என்ன பேச்சு இது? சாப்பிடுறப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாதா? இங்க இரு நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை ஒன்னும் நடக்கலையே. எதை சொன்னாலும் ஒரு திமிரான பேச்சு. முதல்ல சாப்பிடு. என்னது இது? சாம்பார். வேற எதுவும் இல்லையா? இருக்க, பொரியல், அவியல் எல்லாமே இருக்க. தினமும் என்ன எல்லா புல்லு மட்டும் தானா இங்க இருக்கிறத சாப்பிடு. சாப்பிடுற இடத்துல மிலிட்டரி ரூல்ஸா? எனக்கு வேண்டாம். பாப்பா செம ஸ்டைலா போறா. திமிரு பிடிச்சவ. பாத்தீங்கல்ல பிடிவாதத்தை? பொம்பளை புள்ளையா இது? நீ சொல்றது தப்பு. அவ பொண்ணு கிடையாது, ஆனா பிறக்க வேண்டியவ. பிங்கின்னு கிடையாது, காலனி பசங்க அவளை பங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஐயோ, கோச்சிட்டு போயிட்டாளா? நீ சாப்பிடுமா, இது தினம் நடக்கிறது தானே. அசுர குணம், தேவ குணம். இது டைனிங் டேபிள் மட்டும் இல்ல, மூச்சு கடந்து செத்து போனா கூட இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. எனக்கு போதும். அப்ப எனக்கும் போதும். அத சொல்லுங்க முதல்ல. இருக்கட்டும். சொந்த செயினியே தொலைச்ச வந்தானா அதோட கவலை எனக்கு இருக்கு. பட்டினியோட கிடக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டேய் குட்டிராமா, போய் பச்சை மோர் எடுத்து. இந்த பச்சை மோர் நீல மோர்லாம் கிடையாது, வெளுத்த மோர் தான் இருக்கு. நானே என் செயின் இழந்துட்டு வருத்தத்துல இருக்கேன். உன்னை கொலை பண்ண வச்சிடாத. ஏடா திருடி, இங்க எல்லாரும் பட்னி கிடக்குறாங்க, நீ மட்டும் பர்கர் சாப்பிடுற. உனக்கு வேணுமா? இது இருந்தனால தான் நான் அந்த ஷோ காமிச்சேன். அதனால அம்மா இப்ப பட்னி. ஒரு நாளாச்சும் மிலிட்டரி பட்னியா இருக்கட்டும். ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை என்கிட்ட பேசுறாங்களா? எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. உன் மேல இருக்க பாசத்தால தான் அம்மா திட்டுறாங்க. ஆமா, பெரிய பாசம். எல்லாம் உன் நினைப்புதான். உண்மையை சொல்ல போனா என்னோட விஷயத்தால தான் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. காலையில பொண்ணு பக்கம் வந்தவங்க கூப்பிட்டாங்க. என் ஜாதகம் செட் ஆகாதான். நாசமா பொண்ணு செவ்வாய் தோஷம். ஒரு செவ்வாய் ஒரு புதன். அததான் நான் சொல்றேன். நாமளே ஒரு சூப்பரான பையனை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. சும்மா இருடி. அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல என்னென்னவோ பிரச்சனை நடக்குதான். நீ போய் அம்மா கொஞ்சம் ஆறுதல் படுத்து. நான் அந்த அளவுக்கு இறங்கி வரணுமா? நம்ம அம்மா முன்னாடி தானே. நீ வா, நீ வா. அம்மா லக்ஷ்மி, ஏன் உனக்கு இந்த டென்ஷன்?
உனக்கு என்னாச்சு? யார்கிட்ட கோச்சுக்கிற? நம்ம பிள்ளைட்டியா? நீ கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிடு. லக்ஷ்மி, என்ன இப்படி பாக்குற? அப்புறம் மிலிட்டரியோட சட்டத்தெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்க. நம்ம பிள்ளைங்கிட்ட வேண்டாம். புரியுதா? உனக்கு விட்டேனா? என்ன பத்தி யோசிச்சு நீங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக வேண்டாம். சண்டை எதுவுமே போடாம நம்ம 3 பேரும் கட்டி பிடிச்சு தூங்கலாம். It's a matter of shame, not only to our department, but our country too. By considering the seriousness of the issue, it will be better for you to admit your crime. वो दवा तुमने कहाँ बेची जो तुमने मेडिकल स्टोर से चुराई थी? சார், நான் ஒரு அப்பாவி. அப்படின்னா மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து கிடைச்ச லெப்டினன்ட் கர்னல் ராஜலட்சுமியோட பிரிஸ்கிரிப்ஷன்ல உங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி வந்தது? கமான், ரிப்ளை. என்னை பயன்படுத்தி யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க. நோ சார், இவர் பொய் சொல்றாரு. இவர் தப்பு பண்ணலனா எனக்கே ஃபோன் பண்ணி கமிஷன் தரேனாரு. Come on, tell me, for what reason did you call up Lieutenant Colonel Dr. Rajalakshmi and try to influence her? தனிப்பட்ட கோபத்துல மேடம் அப்படி ஒரு குற்றச்சாட்டு என் மேல சுமத்த பாக்குறாங்க. ஓகே, நீங்க தப்பு செய்யலங்கிறப்போ எதுக்காக லெப்டினன்ட் கர்னல் ராஜலட்சுமியோட ரூம்குள்ள நீங்க நுழையணும்? ஷெல்ஃப்ல இந்த ஃபைல்ஸ் எடுக்க ஏன் நீங்க முயற்சி பண்ணணும்? Come on, tell us, if you're not the culprit, then why did you force entry into Lieutenant Colonel Dr. Rajalakshmi's room? Come on, speak up. Give me your reply. जवाब दो. जवाब क्यों नहीं देते? Why don't you reply? Lieutenant Colonel Dr. Rajalakshmi, you have to submit the report before this board of inquiry at earliest. Yes sir. If he is proved guilty, he will get kind of punishment that he deserves at the court martial. எங்க? இதோ அங்க. திறமசாலி. என்னோட துருப்பு சீட்டு. உன் திறமை நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் அவளை கரெக்ட் பண்ணிட்டேன். ஒன்னு கரும்பு, ஆனா இன்னொருத்தி இரும்பு. நான் கரும்பை முதல்ல எய்ம் பண்ணதுனால சீக்கிரமா என்னால வளைக்க முடிஞ்சது. அம்மாவோட வீக்னஸும் அந்த பொண்ணு தான். பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அந்த இதயம் துடிக்கும். கேவலம் அவ ஒரு பொம்பளைன்றத மறந்துட்டான். பொண்ணோட மானத்துக்காக அவ என் காலில் வந்து விழணும். அப்போதான் ஸ்டீஃபன் ஜெயிப்பான். அதுக்காக எப்பவோ வலைய விரிச்சாச்சு. கூடிய சீக்கிரமே மான் வலையில விழுந்துடும். வாடாங்க. எனக்கு தெரியும் இந்த காசுனால மட்டும் நீ சந்தோஷப்பட மாட்டேன்னு. இப்போதைக்கு எனக்கு இது மட்டும் போதும். அப்ப சொன்ன மாதிரியே முடிச்சிடலாம். இவ எங்க போய் தொலைஞ்சா? மச்சாலே மச்சாலே. நாய்க்கு உட்கார நேரம் இல்ல, ஆனா நடந்தாலும் எந்த பிரச்சனமும் இல்ல. இதுதானே இப்ப நீங்க சொல்ல வந்தீங்க. பிரிகேடியர் நம்பியார் ஃபேமிலி ஃபங்க்ஷன் பத்தி காலையிலேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. இனி அதுக்கும் நான் உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கணும்னு இருக்கா? அதுக்கு தான் நேரம் இன்னும் இருக்குல்ல. நான் இப்ப ரெடி ஆயிடுறேன். பூனை இருட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னாச்சு? பிங்கி, என்னாச்சு சொல்லு. சரதி கிட்ட ஷிட். ராஸ்கல், அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்?
ராத்திரி 8 மணிக்கு ஹோட்டல் ரெஜென்சில 307வது நம்பர் ரூமுக்கு வரலனா என் போட்டோ எல்லாம் நெட்ல போட்டுருவேன்னு சொல்றான். நிறைய தடவை நான் அவுட்டிங்காக கூப்பிட்டான். அப்ப எல்லாம் நான் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில இதை வச்சு மிரட்டுறான். உனக்கு இதுவும் ஆகாது. அந்த ஃப்ராடோட கேவலமான வேலை தான் அதெல்லாம். எது எப்படியோ நம்மளே உருவாக்குன பிரச்சனை தான். இதுக்கு நம்ம தான் முடிவு கட்டி ஆகணும். அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்கு. தெரியக்கூடாது. அம்மாக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே. நீ தைரியமா இரு. உன் கூட நான் இருக்கேன்ல. நீ இந்த மாதிரி இருந்தா அம்மாக்கும் தாத்தாக்கும் சந்தேகம் வந்துடும். இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ போய் ரெடியாக போ. ரொம்ப